வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவதுங்க டிஎம்கே நீதிமன்ற வழக்குகளில் முன்னேற்றம் அடைகிறதா மென்மேலும்? டிவிகே அரசு, தமிழ்நாடு அரசு நீதிமன்ற வழக்குகளில் கோட்டை விடுகிறதா? அதுதாங்க சமீபத்திய முன்னாள் அமைச்சர் திரு மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களை அதிரடியாக கைது பண்ணுவதற்கான நடவடிக்கைகளை மென்மேலும் எடுத்துக்கொண்டிருந்தது தமிழ்நாடு அரசு. ஆனால் அவரை நெருங்க முடியவில்லை மக்களே. அதனால தான் சொல்கிறேன், திமுக நீதிமன்ற வழக்குகளில் மென்மேலும் முன்னேறுகிறதா, ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறதா நீதிமன்ற விவகாரங்களில்? வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி தான் முழுவதுமாக பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வணக்கம். அதாங்க திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்தாங்க தமிழ்நாடு அரசு. அதுதாங்க முதல் வழக்காக என்ன சொன்னாங்கன்னா, இந்த குதிரை பேர அரசியலுக்கு முன்னோட்டமாக இருக்கிறார் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதுதாங்க குதிரை பேர நடச்சலைங்க. டிவிகேவுடைய எம்எல்ஏ, ஊத்தங்கரை எம்எல்ஏ திரு இளையராஜா அவர்கள் என்கிட்ட பேரம் பேசினாங்க. 30 கோடி 20 கோடி தாரம், நீங்கள் டிவிகேக்கு எதிராக நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொன்னதாக குற்றச்சாட்டு வந்துச்சு மக்களே. அதை மேற்கோள் காட்டி தமிழ்நாடு அரசு வழக்குகளை பதிந்து உடனடியாக கைது பண்ணுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தாங்க. ஆனால் அந்த வழக்குகளில் திரு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முறையாக நீதிமன்றத்தை நாடி அந்த வழக்கிலிருந்து ஜாமீன் பெற்றுவிட்டார் நண்பர்களே. அந்த வழக்கில் பெரிதாக அவரை கைது பண்ணுவதற்கான நடவடிக்கைகள் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனில் இருக்கிறார்கள் நண்பர்களே. இது திமுக கட்சிக்கு ஒரு மென்மேலும் அதாவது நீதிமன்ற விவகாரங்களில் இது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது மக்களே. அடுத்தபடி பார்த்தோம்னா, மேலும் திரு செந்தில் பாலாஜி அவர்களையே அதுதாங்க டாஸ்மார்க் துறையில் முறைகேடு அப்படின்னு வழக்கு பதிவு செய்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இவர்கள் மூலம் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு எடுத்தாங்க. இதற்கு உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மதுரை ஹைகோர்ட்டை நாடினார். ஹைகோர்ட்டில் ஜாமீன் கேட்டார், கூடவே பிணை ஜாமீனும் கேட்டாருங்க. பிணை ஜாமீனும் கேட்டார். அப்பொழுது ஹைகோர்ட் இவருடைய அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து விட்டார்கள். அப்போ உடனடியாக கைதாவார் என்று தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் உடனடியாக அந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடினார். உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டினாருங்க. அதுதான் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு அதிரடியாக அவருக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதுதாங்க ஹைகோர்ட் வழங்கிய அந்த தள்ளுபடி மனுவை ஸ்டே ஆர்டர் பண்ணிட்டாங்க. கூடவே இந்த முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவர்களை உடனடியாக கைது பண்ணுவதற்கான எந்த முகாந்தாரமும் கிடையாது. அவருக்கு முன்ஜாமீன் அளித்துவிட்டது உச்சநீதிமன்றம் மக்களே. இதுதாங்க திமுக கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி வலுவாக இருப்பதற்கான ஒரு சான்றாக இருக்கிறது மக்களே. அப்போ உச்சநீதிமன்றத்தை நாடி அவங்க முறையாக வாதங்கள் வைத்தாங்க. அப்பொழுது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே இந்த கேஸை எடுத்து பேசினாங்க.
அப்போ உடனடி கைது பண்ணுவதற்கான எந்த முகாந்தரமும் கிடையாது. இவருக்கு முன்ஜாமீன் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூடவே என்ன சொன்னாங்க, இந்த வழக்கு முழு விசாரணைக்கும் இந்த சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஒத்துழைப்பு தரணும். இந்த வழக்கு நடைபெறுவதால் நீங்கள் வெளிநாடுகளுக்கு எங்கும் சென்று விடக்கூடாது. இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்திடம் உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை கொடுத்துடுங்க. இந்த வழக்குக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வழக்கை 3 வாரங்களுக்கு ஒத்தி வைத்து விட்டது உச்ச நீதிமன்ற மக்களே. அப்போ அதிரடியாக கைது பண்ணதுக்கான நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் திமுக அரசு முறையாக அந்த திமுக கட்சி முறையாக அந்த நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்களுக்கு சென்று அவங்க அதை சுலபமாக வெளியேறி விடுகிறார்கள். இதே விதம்தான் முன்னாள் அந்த அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களுக்கும் இந்த மாதிரி நடவடிக்கையை தான் தமிழ்நாடு அரசு எடுத்தாங்க. உடனடியாக கைது பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுத்தாங்க. அவர் உச்சநீதிமன்றம் சென்று முறையாக முன்ஜாமீன் பெற்று இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அடிதடியாக கைது பண்ணுவதற்கான நடவடிக்கையை எடுத்தாங்க. அப்போ அதுலேயும் அவர் முன்ஜாமீன் பெற்று இன்றைக்கி வெளியில் தான் இருக்கிறாங்க. இன்னொன்று சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. அதாங்க திமுக கட்சியினுடைய இணையதள நெட்வொர்க்கிங்க்கு இருக்கக்கூடிய ஜென்சி நிர்வாகிகள்லாம் அதிரடியாக கைது பண்ணாங்க. ஆனால் அவங்களும் ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க. அப்போ இந்த தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய இந்த கைது நடவடிக்கைகள்லாம் பொய்த்து போகிறதா, இல்லை இது ஒரு எதிர்க்கட்சிகளை பழி வாங்குவதற்கான ஒரு வழக்கு தொடுப்புகளா? இந்த மாதிரிலாம் கேள்வி எழுகிறது மக்களே. தொடர்ச்சியாக அரசிற்கு பின்னடைவே வருகிறது மக்களே. இப்போ உச்சநீதிமன்றமும் இந்த முன்னாள் அமைச்சருடைய கைதுக்கு உடனடியாக கைது பண்ணுறதுக்கு அதில் இன்னும் ஒரு முகாந்திரம் கிடையாது. அவருக்கு முன்ஜாமீன் அளித்து விட்டது மக்களே. இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு தமிழக அரசியல் போயிட்டுருக்கு. அதிரடியாக எதிர்க்கட்சிகளை கைது பண்ணுவதற்கான நடவடிக்கை இன்றைய அரசு அதை செய்கிறாங்க. ஆனால் கடந்த கால அரசான திமுக கட்சி அவங்க வலுவான வாதங்களை நீதிமன்றங்களில் முறையாக வைத்து அவங்க சட்டதிட்டங்களின் அடிப்படையிலே அவங்க ஒவ்வொரு வழக்குகளாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் மக்களே. இன்றைக்கி பார்த்தோம்னா விளாத்திகுளம் எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அவர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்கள தான் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களும் மிக விரைவில் வெளிவந்துருவாரோ அந்த மாதிரி தான் இருக்குங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கு அரசியல்லாம் போயிட்டுருக்கு மக்களே. என்னுடைய வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. வணக்கம்.